ராகுல் காந்தி பேசும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அல்வாக்கின்ற ஒரு விஷயத்திலே நீங்கள் வந்து பிரதிநிதித்துவம் இல்லாமல் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறாரு. இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து தலையில் அடிச்சுக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்காக தான் இதே தான் வயசான கேட்டுங்கிறது இந்த ஒரு சின்ன பக்கிட்ட மாட்டிக்கிச்சுங்க. என்ன பண்ணுறது? மோடியால் பதில் சொல்ல முடியாது. அந்த சபாநாயகர் பைட் பைட்டு 2 லட்சம் ரூபா சம்பளம் இதை சொல்கிறதுக்கு அதனால் பேச முடியல. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஒரு இடத்துல தான் அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டார். அவங்க முதலாளியை பற்றி பேசும்போது அம்பானி அதானின்னு உடனே விசுவாசம் மிக்க ஊழியருங்கிறத காட்டினார் பாருங்க. பேசாதே அப்படின்னாரு. அவ்வளோ வேகம். சம்பளம் கொடுக்குற முதலாளி உடனே ராகுல் சார் A1 A2ன்னாரு. முடிஞ்சு போச்சு. இப்போ பதில் சொல்ல முடியலமா? இந்த ராகுல் காந்திக்கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை. எதிர்கட்சியில் இப்போ இந்த மோடி, ராஜ்நாத், அமித்ஷா இவங்க எல்லாமே வயோதிகர்கள், பரிதாபத்துக்குரிய கிழவர்கள். ஏதோ ஒரு ஜெனரேஷன் போட்டுக்கிட்டு மோடி மாதிரி தாடிக்கிடியெல்லாம் அவங்க காலத்தில் இருக்கிற சுருக்கமெல்லாம் தெரியக்கூடாது, தாடிக்கிடியெல்லாம் வச்சுக்கிட்டு மறைச்சி கரைச்சி தன்னை ஒரு ஆணாளங்கனா காட்டிக்கிட்டு சுற்றுறாரு. எப்படியோ பிளேனில் போனோடனே உள்ளே வீல் சேரில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வயோதிகரை பிடிச்சிக்கிட்டு இந்த சதாய்ச்சி அவர் என்ன பண்ணுவார்? இங்கிலீஷில் வேறு பேசி போடுறாரு சில சமயத்தில். அவர் மோடிக்கு அது வேறு தெரியாது. பதிலுக்கு பதில் பேசுகிற அளவுக்கு பேசவும் தெரியாது. ரேடியோவில் தான் பேசுவார். ஏன்னா டிவியில் பார்த்து இது பண்ணால் கூட மூஞ்சி தெரிஞ்சிடுங்கிறதுக்காக ரேடியோவில் தான் பேசுவார். அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறார் சார். அவரை போய் நீ இளைஞர்களுக்கு வேலை ஒரு வேலை கொடுத்த நல்ல வேலை அப்படி சொல்லி கொரோனா சமயத்தில் கைத்தட்டுன்னு சொன்னியே பிரமாதமாக இருந்ததுன்னு அபிநயத்தோடு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்? பாவம், பெரிய மனுஷன், வயோதிகர் கிழவர். ஏதோ இந்த வயசில் வேலைக்கு வர்றாரு, அதை நினச்சி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி எல்லாம் போட்டால் உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார். தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பதவியில் இருந்தாக்கா ஃபாரின் ட்ரிப்பு அது இது உல்லாசமாக அவர் வாழலாங்கிறதுக்காக அந்த பதவியில் இருக்கார். அவர்கிட்ட போய் கேள்வியெல்லாம் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு என்ன பதில் தெரியும்? அவரை பிடிச்சி உயிர் எடுக்கிறீங்க. பாவமாக இல்லை உங்களுக்கு? சின்ன பையங்கிறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு இது பண்ணுறதா? சரி, அவர் தப்பிச்சிட்டாரு. இப்போ அதனால தான் நிர்மலா மேம் உட்கார வச்சுட்டு போனாரா? அதான் மாமியை விட்டாங்க. அவர் வர்றவங்கெல்லாம் போட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அன்றைக்கி சொல்கிறாரு சந்துருங்கிற நீதிபதி வந்து மாமியை ஊறுகா மாமின்னு விட்டார். அதுக்கு அவங்க கட்சிக்காரர் எப்படி ஊறுகா மாமின்னு சொல்லலாம்? கேள்வி என்னங்கிறது விட்டுருவாங்க. இந்த பாஜக ஆளுங்க பேசுகிறத நான் ஒரு இதில் வந்து சேட்டலைட் டிவியில் பேசும்போது நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைன்னு நான் என்ன பேசுகிறேங்கிறத விட்டாங்க. முட்டாள்கள் எப்படி இப்படி சொல்லலாம்? உடனே நான் சொன்னேன், இதை வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் பேச போகிறேன், அதானே சொல்ல போகிறேன், வேறு விஷயத்துக்கு வர போகிறது அதானே என்ன வாய் முடிக்கிட்டாங்க. இது மாதிரி தான் அவங்க சமாளிக்கிறாங்க. பதில் சொல்கிறதுக்கு யோகியதை இல்லை, வக்கில்லை. அவரை அழகாக காட்டுறாரு. அல்வாக்குன்ற நிகழ்ச்சிகளை கூட பிற்படுத்தவனையும் காணும், பட்டியலத்தை சேர்ந்தவனையும் காணும். ஆக இது யார் உன்னை சுற்றி இருக்கிற 3% போடுற இதுங்கிறார். பதில் அதுலேயே முடிஞ்சு போச்சு இல்லை பட்ஜெட்டு. உன்னுடைய பட்ஜெட் அதுதான்ட்டார். ஒரே லைனில் பிடிச்சிட்டார்ல, யாருக்குமே இல்லைன்னு. நிதிஷ்குமாரே காணாமல் போயிட்டாரம்மா. அவருக்கு போய் ஆதரவாக கொடுத்ததாக தான் அந்த பட்ஜெட்டு சொல்கிறாங்க. அவரே ஆளை காணாமே. இதை வந்து கத்துனாங்களே ஒழிய பதில் சொல்கிறதுக்கு யாருக்கு யோகியதை இருக்குது? இந்த பட்ஜெட்டு எல்லாத்துக்குமே தெரியுது. நிர்மலா சீதாராமன் வெக்கப்பட்டாங்கன்னாக்கா இவ்வளோ மோசமான ஆளாக நாமன்னு சொல்லி அந்த கூச்சத்தில் அவங்க மூஞ்ச மூடிக்கிட்டாங்க. அதுதான் அந்த மாதிரிக்கு என்ன தெரியுமா? எழுதி கொடுக்குறத படித்தது தான் அவங்க வேலை. அதான் அவங்கள 7 பட்ஜெட் படித்தாங்களாம். ஏதாவது ஒரு பட்ஜெட் உபயோகமாக இருக்குதா? இதுவரையிலும் அந்த அம்மாவுடைய பட்ஜெட் ஏதாவது மக்களுக்காக இந்த 10 வருஷத்தில் ஏதாவது இருந்துக்குதா? அவ்வளோதான். அதெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு, விமர்சனத்துக்கே வர்றதுக்கு தகுதி இல்லாது. ஒலிம்பிக்கு, விம்பிள்டன் இதில் எல்லாம் குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ்னு வைப்பான். முதல்ல போட்டி போடுறதுக்கு தகுதி இருக்குதாங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் தான் இன்றைக்கி மேட்ச் ஆட வர முடியும். குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ். இந்த பட்ஜெட்டு குவாலிஃபையிங் ரவுண்ட்ஸ்லேயே போயிடுச்சு. அந்த தகுதி சுற்றுக்கே வரல. அப்புறம் எல்லாம் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறது. தேங்க்யூ சார்.